சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் இடத்திற்குள்ளாக ஊடகத்தினர் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்ட ஒருங்கிணைப்பது குறித்து பேசப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சி.வி. சண்முகம், வேலுமணி ஆகியோரது ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்கள் சில ஒருங்கிணைப்பு குறித்து பேச உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்திற்கு ஊடகத்தின் உள்ளே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழுவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு விழா நடைபெறும் இடத்திற்குள்ளாக ஊடகத்தினர் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஊடகத்தினர் செல்வதற்காக மறுப்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு விஷயம் குறித்து விவாதிப்பாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். பொதுக்குழு உறுப்பினர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பொதுக்குழுவுமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு அந்த பொதுக்குழு கூட்டம் என்பது இந்த மாநகரத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அப்போதெல்லாம் ஊடகங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே ஒளிப்பதிவு செய்வதற்கோ விஷுவல் எடுப்பதற்கான அந்த அனுமதி எல்லாம் வழங்கப்படும். ஆனால் தற்பொழுது இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்குமே ஊடகத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக பரிசோதனைக்கு பின்பாகவே அனுப்பப்படுகிறார்கள். பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் இருந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது நாம் விசாரித்த போது, ஏற்கனவே இங்கு ஒருங்கிணைப்பு என்பது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே 6 பேர் கொண்ட குழு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சசிகலா, ஓபிஎஸ் உள்ளிட்டரை ஒருங்கிணைத்து ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும், அதுதான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்றெல்லாம் பேசியதாக தகவல் வெளியாகி இருந்தது. அது குறித்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாராவது கேள்வி எழுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சி.வி. சண்முகம் அல்லது எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அது குறித்து கேள்வி எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக இதற்கு அவர்கள் அவ்வாறு கேள்வி எழுப்பினால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருந்த நிலையில்தான் தற்பொழுது ஊடகத்தினருக்கும் அந்த மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இரட்டை வழக்கு என்பது வெகு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற 19ஆம் தேதிக்குள்ளாக இரட்டை இலை தொடர்பான அந்த வழக்கில் இவர்கள் எழுத்துப்பூர்வமான அவர்களுடைய பதிலை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறுவதால் அதீத முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. உள்ளே நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளோ அல்லது தகவல்களோ வெளியே கசிய விடாத இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் யார் ஊடகத்தினர், யார் போலீசார், யார் கட்சியினர் என்பதையெல்லாம் பார்த்து அலைசி ஆராய்ந்து அவர்கள் உள்ளே விடக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இம்மாதிரியான காட்சிகள் என்பது அதிமுகவிற்கு புதிதாக ஒன்றாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், சென்ற முறை பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலையை அதிமுக எடுத்துள்ளது. மத்திய அரசை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே மாலை முரசுக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த வைகை செல்வன் அவர்கள் இது ஏற்கத்தக்கதல்ல என்று பல்வேறு விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்திருந்தார். அதனால் அந்த திட்டத்திற்கான எதிர்ப்பு இந்த தீர்மானத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான தீர்மானம், சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளை சரியாக கையாளவில்லை, அதற்கு மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல வருகின்ற தேர்தலில் எந்த முடிவாக இருந்தாலும் அது எடப்பாடியை எடுக்கக்கூடிய அந்த அனுமதியை அவர்களுக்கு பொதுக்குழு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் உட்கட்சி தேர்தல் என்பது நடத்த வேண்டியது இருக்கிறது. அந்த உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான நிவாரணம் வழங்கவில்லை, அதற்கு திமுக அரசுக்கு கண்டனம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் 16 தீர்மானங்கள் இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ராம்குமார்.
ராஜேஷ், 2026 சட்டமன்ற தேர்தலைப் போல அதிமுகவினரது உட்கட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் தற்பொழுது இருக்கின்றன. அது குறித்தான விஷயங்கள் இங்கே இப்போ ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக. ஏன்னா அதிமுக பைலாவை பொறுத்த வரைக்குமே, சட்டத்தை பொறுத்த வரைக்குமே உட்கட்சி தேர்தல் என்பது நடத்தி முடிக்க வேண்டும். அது கிளை செயலாளர் தொடங்கி ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான அந்த தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும். அது நடத்தி முடித்தால் மட்டுமே அது தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் அந்த உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்து நிச்சயமாக விவாதிக்கப்படும். நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த உட்கட்சி தேர்தல், அதிமுகவினுடைய 2026 தேர்தல், அதனான கூட்டணி வியூகம் உள்ளிட்டவைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 என்பது அதிமுகவிற்கு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஏற்கனவே அக்கட்சி பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்ளிட்டோர் இது வாழ்வா சாவா என்ற தேர்தல் நமக்கு என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதன்படி பார்க்கும் பொழுது கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அதிமுக இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் என்பது இன்னும் ஒரு ஆண்டுக்கு தான் இருக்கிறது. அந்த ஓராண்டுக்குள்ளாக அதிமுக தன்னை பலப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் இதில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்மான வாசிப்பை முடித்த பிறகு, எல்லாவற்றையும் முடித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டிய கருத்துக்களை அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தற்போதைய தகவலுக்கு நன்றி.